அண்மை செய்தி. தமிழக பாஜக தலைமையகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன. தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கி இருக்கின்றன. வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவற்றிலே அனைத்து கட்சிகளும் மும்முரமாக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை அறிவித்திருந்தது பாஜகவின் தேசிய தலைமை. கடந்த வாரம் இந்த அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் இன்று ஒருநாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகமான கமலாலயத்திலே ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றார். பியூஷ் கோயல் மட்டுமின்றி அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய அமைச்சர் அவரும் கூட இணை பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவரும் வருகை தந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை வகிக்கக்கூடிய தமிழகத்திற்கான தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் எத்தனை இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான ஆலோசனைகள் இடம்பெற இருக்கின்றன. வழக்கமாகவே கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவை பொறுத்தவரை தென் தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய தொகுதிகளிலே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் வாக்கு செறிவு அதிகம் இருப்பதாகவும் பாஜக தென் தமிழகத்தையும் கோவை, ஈரோடு உள்ளிட்ட வட்டாரங்களை உள்ளடங்கிய மேற்கு தமிழகத்திற்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய நிலையில் தான் இந்த முறை எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது குறித்து நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட இருக்கின்றார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். பாஜக சார்பிலே நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு ஆலோசனையில் ஈடுபடக்கூடிய பியூஷ் கோயல் இதன் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்திலே சென்னை லீலாபல தனியார் நட்சத்திர விடுதியிலே அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கூட்டணிக்குள் பிரித்துக் கொள்ள வேண்டும், மேலும் புதிய கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டுமா என்பது உள்ளிட்ட முக்கிய ஆலோசனைகள் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நடைபெறவுள்ள தேர்தலிலே தமிழகத்திற்கென ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற இருக்கின்றது. பாஜகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக எதிர்ப்பு என்பதை முதன்மைப்படுத்த இருக்கின்றார்கள். அதே போன்று இரட்டை எஞ்சின் ஆட்சி என்பதையும் முதன்மைப்படுத்தி தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதை கடந்து பாஜக தமிழகத்திலே எந்தெந்த பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டும் என்பது குறித்து ஒரு ஆலோசனையும் இடம்பெற இருக்கின்றது. அண்மையில் கூட திருப்பரங்குன்றம் விவகாரம் உள்ளிட்டவற்றை எல்லாம் பாஜக தரப்பிலே அண்ணாமலையை நேரடியாக தேசிய தலைமையை வரவழைத்து அந்த விவகாரத்தை எவ்வாறு கையில் எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். அதுபோன்று தமிழகத்தில் தற்பொழுது இருந்து வரக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் என்றால் அடுத்த ஒரு 2-3 மாதத்திலே தமிழகத்திலே எவ்வாறு அரசியல் சூழல் இருக்கும் என்பதை எல்லாம் முன் உணர்ந்து அதற்கு ஏற்ப பிரச்சார வியூகத்தை வகுக்க வேண்டும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.